இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதை ஒரு பக்கம் திருப்பி எந்த பக்கம் போகுது கதை, இப்போ என்ன தான் நடக்க போகுது, எப்போ இந்த தங்கமயில் மாட்டுவாங்க, எப்போ இந்த கதிர்ராஜியோட திருமணத்தில் நடந்த ஒரு கூத்து அது வெளியில் தெரிய கோமதி தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னு தெரிய வரும் அப்படிங்கிற கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா கதையில் வேறு எதுவும் விஷயங்கள் இல்லாமல் உள்ளே நடக்கிற அப்பப்போ குட்டி குட்டி காட்சிகளை வச்சும் ஃபில்லர்ஸை வச்சும் இப்போ கதை ஓட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அதில் முக்கியமாக இருக்க விஷயமா இப்போ அடுத்த விஷயமா பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செந்திலா திருப்பி வெங்கட்ரங்கநாதன் வந்ததுக்கு பிறகு அவருக்கான ஒரு ரோல் இம்பார்ட்டன்ஸை மாற்றி அவர் இப்போ இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்கிறதுக்கான சம்பவங்கள், அவர் நாளைக்கே போய் இப்போ அந்த ரவி, அதாவது ரவி தான் ஒரு பேர் நினைக்கிறேன், ஒவ்வொரு இது மறந்துது. ஸோ அவர், அதாவது மீனாவோட அப்பா, அவர்கிட்ட போயிட்டு அடித்து பேசி இப்போ நான் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பெரிய வேலைக்கு வந்தே காட்டுவேன், உங்களோட பெரிய பொசிஷனில் இருப்பேன், அப்போ நீங்கள் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன், அப்போ நான் கூப்பிட்டு வரேன் என்னுடைய மனைவி, எங்கே நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையுடைய இன்னொரு முக்கியமான விஷயமா இப்போதைக்கு போகிறது தங்கமயிலுடைய பொய் வேடைகளில் அடுத்தது. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இவர் வடையை வாங்கிட்டு வந்தால் அவங்களும் வடையை தின்னுட்டு இருந்தாங்க. வடையை என்னம்மா சாப்பிட்ற நீ, வெளில தான் கடப்பலகாரம் சாப்பிட மாட்டேன் நீ அப்படின்னா, அன்போடு கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க எப்படின்னு வம்போடு கொடுத்தாங்களாமா. இந்த மாதிரி இந்த ஹிப்போக்ரைட்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஒரு மூஞ்சி இந்த பக்கம் ஒரு மூஞ்சி, ரெண்டு மூஞ்சியோட இருந்தால் உன்னோட எந்த மூஞ்சி மாதிரி ஏழு மூஞ்சின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தங்கமயிலுடைய கதாபாத்திரம். தனக்கு ஒன்றுனா வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க அம்மாவே அவங்க அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பாவை எப்பயுமே ஏதோ ஒரு கேவலமான ஒரு அற்ப பிறவி மாதிரி தான் பேசுவாங்க, பாக்கியம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்தே யாருமே பேச மாட்டோம், ஏன் தம்பி இப்படி அப்பாவை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு வேணும்னே ஒரு ட்ராமாவை போடுறது இங்கே போட்டுட்ருப்பாங்க. இதில் அதே மாதிரி பண விஷயத்தெல்லாம் நாங்களாம் பணத்தெல்லாம் செலவழிக்கவே மாட்டோம் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமாவெல்லாம் போட்டு நடிப்பெல்லாம் பேசிக்கிட்டு, ஆனால் இவங்க படத்துக்கு போகிறதுக்கு 2000 ரூபாய் செலவழிச்சிட்டு 1200 ரூபாய் செலவழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு ஹோட்டல் ரூம் போட்டிருக்காங்க. போடுறது போடாது இதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். ஆனால் அதை உண்மையாக சொல்லிட்டு பண்ணணும், அதை பண்ணலை. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, சரவணன் நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தன்மையான ரொம்ப நல்ல பிள்ளையா அப்பாவி பிள்ளையாக இருக்காரோ அந்த அளவுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு ஆள். குடிச்சிட்டு ஒரு நாள் அவரோட பழைய காதலியை பார்த்து விழுந்த போது அவர் பேசின வார்த்தைகளாகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவை அடிச்சிட்டார் குமரவேல் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் தான் முதல்ல போய் குமரவேல் அடிப்பார். அவர் கல்யாணங்களால் அவர் சொல்லாமல் போய் நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க தனியாக போய் அடி தான் வாங்கியிருப்பாங்க. டம்முன்னு எல்லாத்தையும் அடித்தாலே சரவணனாக தான் இருப்பார். அவங்க அப்பாவுக்கு எதிராக தன் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயம்னா டக்குன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. ரொம்ப பாசக்காரர், அதே சமயத்தில் அவருக்கு ஒரு மூர்க்கத்தனமான கோபமும் உண்டு. இங்கேருந்து அந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அங்கே இதுக்கு 25,000 ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயம் மட்டும் முன்னாடியே தங்கமயிலுக்கு தெரியும், ஆனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல வந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா பலார்னு விட்டுருவார். அங்கே வச்சு இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் குடும்பத்தை எங்கள் அப்பாவுக்கு வேறு கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 25,000 எவ்வளோ பெரிய காசு தெரியுமா? எங்கள் அப்பா 100 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அந்த நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கலாம், வேலை வாய்ப்புக்கெல்லாம் தேவைப்படுன்னு சொன்னதுக்கு வேணான்ட்டார். 300 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர்னால் உங்களுக்கு ஒரு மொத்தமாக 3,200 ஆகும் ஒரு வருஷத்துக்கே சேர்த்து. மொத்த சந்தானம் 3,000 ரூபாய்க்கு கட்டிடலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது அதே வேணான்னு சொன்ன மனுஷனுக்கு 20,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா செலவுன்னு எப்படி போய் சொல்லுவேன்? என் கையில் 10 பைசா கிடையாது, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கடனாக வாங்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கோவப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போவாச்சும் அவருக்கு தங்கமயில் நடந்துக்கிறதுல கொஞ்சம் விஷயங்கள் சரியில்லைன்னு தோணுனா பரவாயில்ல. இவர் ஏமாந்துட்டே இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கடைசியில் திடீர்னு இவங்க பண்ணுறதெல்லாமே ஃப்ராடு தானே, சொன்னதெல்லாமே பொய்ன்னு தெரிய வந்தால் பெரிய ஷாக்காக இருக்க போது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதை ஒரு பக்கம் திருப்பி எந்த பக்கம் போகுது கதை, இப்போ என்ன தான் நடக்க போகுது, எப்போ